கதை 20. இலவச ஆலோசனை. ஒரு காலத்தில் ஒரு காட்டில் நிறைய குரங்குகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அவைகள் தங்கியிருப்பதற்கும் அங்கு மரத்திலேயே ஒரு வீட்டையும் உருவாக்கின. அவைகளுடன் குட்டிக் குரங்குகளும் நிறைய இருந்தன. காட்டில ஒரு ஆறும் ஓடிக்கொண்டிருந்தது. கோடை காலமானதால் எல்லா குரங்குகளும் குளித்து கும்மாளமடித்தும் மரங்களில் தாவி விளையாடியும் வந்தன. அந்த மரங்களில் விளையும் பழங்களையும் சாப்பிட்டு வந்தன. குரங்குகள் தங்களை எதிரியிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் ஒன்றை ஒன்று நன்கு வளர்ந்து வருவதற்கும் கூட்டமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. பிறகு இலையுதிர்காலம் வந்தது. மரத்திலுள்ள பழுத்த பழங்கள் நிலத்தில் விழுந்து வந்தன. அதனை குரங்குகள் ஆர்வத்துடன் சாப்பிட்டு வந்தன. ஒரு நாள் விளையாட்டுத்தனமான குரங்கு ஒன்று அந்த ஆழ்ந்த கருஞ்சிவப்பு பிளம்ஸ் பழங்களைக் கண்டு அவைகள் தீப்பற்றி எரியும் துண்டுகள் என தவறுதலாக புரிந்து கொண்டு அந்த கருஞ்சிவப்பு பழங்களை முடிந்த அளவு சேகரித்தது. இதனைக் கண்ட மற்ற குரங்குகளும் அதனுடன் சேர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டன. இந்த நெருப்புத் துண்டுகள் நம்மை குளிர்காலம் முழுவதும் சூடாகவும் வெப்பமாகவும் வைத்திருக்குமென பேசிக்கொண்டன. அங்கே மரத்தின் உச்சியிலிருந்து ஒரு வண்ணமயமான கிளி ஒன்று குரங்குகளின் காட்சிகளை அமைதியாக கண்காணித்து வந்தது. மேலும் குரங்குகள் மேல் அனுதாபப்பட்டு, அன்பான குரங்குகளே, நான் உங்களின் செய்கைகளை சிறிது நேரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என தெரிந்து கொள்ளலாமா என வினவியது. அதற்கு குரங்கின் தலைவன், அடுத்து வரும் குளிர்காலத்தில் நாங்கள் வசிக்கும் இடம் சூடாக இருப்பதற்காக இந்த சிகப்பு நிற நெருப்புக் குச்சிகளை சேகரித்து வருகிறோம் என பதிலுரைத்தது. அப்படியா? ஆனால் நீங்கள் சேகரிப்பது நெருப்புக் குச்சிகள் இல்லை. அவை நன்கு பழுத்த கருஞ்சிவப்பு பிளம்ஸ் பழங்கள். அவை குளிர்காலத்தில் புளிப்பாக மாறிவிடும் என இரக்கப்பட்டு கிளி சொன்னது. ஆனால் இதனைக் கேட்ட குரங்கின் தலைவன், நீ இங்கிருந்து சென்று விடு கிளியே, எங்களுக்கு இது என்னவென்று நன்கு தெரியும், நீ சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று பதிலுரைத்து கிளியையும் விரட்டிவிட்டது. பின்பு குளிர்காலமும் வந்தது. குளிர்காற்றும் பனியும் அடிக்க ஆரம்பித்தது. உடனே குரங்குகள் நாம் சேகரித்த நெருப்பு குச்சிகளிடம் சென்றன. ஆனால் அவையாவும் அழுகி சொத்தையாகி கடுமையாக இருந்தன. இதனைப் பார்த்தவுடன் குரங்குகள் கிளி கூறியது சரியே என உணர முடிந்தது. இலவச ஆலோசனை எப்போதாவது மதிப்பிடப்படுகிறது.